உலகின் சக்தி வாய்ந்த கப்பல் கடற்படைகள் கொண்ட நாடுகளை பத்தின பதிவு தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலே டாப் 10 கடற்படைகளை கொண்ட நாடுகள் எந்த நாடு, கப்பல் கடற்படை கொண்ட நாடுகளை பத்தி பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உலகத்தின் டாப் 10 கப்பற்படைகள் கொண்ட நாடுகள் பட்டியல யார் வெளியிடுறாங்க அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். உலகின் IMEMO அவங்களுடைய தரவரிசையின்படி 2025 ஆண்டுக்கான உலகளாவிய கடல்சார் தரவரிசையில சீனா பாத்தீங்கன்னா முதலிடத்தை பிடிக்கிறாங்க. ஸோ பரந்த கடல்சார் நடவடிக்கை மற்றும் பிராந்தியத்துல அதனோட விரிவடையும் செல்வாக்கின் வலிமையும் சீன கப்பற்படை பாத்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய கப்பற்படைகள் ஒன்றாக இருக்குது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதனாலதான் சீனா இருக்கக்கூடிய கப்பல் படை மிகவும் சக்தி வாய்ந்த கப்பற்படைகளாக பார்க்கப்படுகின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கப்பற்படைகளை காட்டிலும் சீனாவில் இருக்கக்கூடிய கப்பல் படை தான் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. இந்த டாப் 10 லிஸ்ட்ல முதலாவது இடத்துல சீனா இருக்காங்க. சீனாவை தொடர்ந்து 2வது இடத்துல அமெரிக்கா இருக்காங்க. இவங்களும் அவங்களுக்கு சலிச்சவங்க இல்லை. ஸோ 2 நாடுகளுமே வல்லரசு நாடுகள் தான். அமெரிக்காவும் அவங்களுடைய கடற்படை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கட்டமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல வர்த்தக ரீதியாகவும் இவங்களுடைய செயல்பாடு அதிகப்படியா இருக்கிறதுனாலதான் அமெரிக்கா 2வது இடத்துல இருக்காங்க. அமெரிக்காவை தொடர்ந்து 3வது இடத்துல ரஷ்யா இருக்காங்க. ஸோ டாப் 3ல பாத்தீங்கன்னா 3 வல்லரசு நாடுகள், அதாவது சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, இந்த 3மே வல்லரசு நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகள். இந்த 3 நாடுகளுமே போட்டி போட்டுக்கொண்டு அவங்களுடைய கப்பற்படைகளை கட்டமைக்கிறதா பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவும் கப்பற்படையில அதிகப்படியான பிராந்தியத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான வர்த்தகத்தை மேற்கொள்றதாகவும் கப்பற்படையை சீரமைக்கிறதிலும் கட்டமைக்கிறதிலும் அவங்களும் ரொம்ப முன்னுரிமை கொடுக்கிற நாடாக பார்க்கப்படுகிறது. இதனாலதான் ரஷ்யா 3வது இடத்துல இருக்காங்க. ரஷ்யாவை தொடர்ந்து 4வது இடத்துல ஜப்பான் இருக்காங்க. ஸோ ஜப்பானும் அவங்களுடைய கப்பற்படையை சிறப்பு மிக்க ஒரு கப்பற்படையா வச்சிருக்காங்க. அவங்களும் தொடர்ந்து 5வது இடத்துல தென்கொரியா இருக்காங்க. தென்கொரியாவும் இந்த பிராந்தியத்துல அவங்களுடைய கப்பற்படையும் கப்பல் வர்த்தகமா இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாகவும் இருக்கு, செம்மையாகவும் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. 6வது இடத்துல இங்கிலாந்து இருக்காங்க. ஸோ இங்கிலாந்தும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கப்பற்படையை எல்லா நாடுகளுக்கும் ஈக்குவலான விதத்துல தான் அவங்களும் வச்சிருக்கதா சொல்றாங்க. அவங்கள தொடர்ந்து 7வது இடத்துல இந்தோனேஷியாவும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கப்பற்படையை மிகவும் சிறப்பான முறையில வச்சிருக்கதா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம வர்த்தக ரீதியா அதிகப்படியான வர்த்தகம் இந்தோனேஷியா மூலியமாக ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாறுது. அதிக துறைமுகங்களை கொண்ட நாடுகளாகவும் பார்க்கப்படுகிறது இந்தோனேஷியாவை தொடர்ந்து 8வது இடத்துல நார்வே இருக்காங்க. ஸோ நார்வேவும் அவங்களுடைய கப்பற்படை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதனாலதான் இவங்க டாப் 10 லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்காங்க. 9வது இடத்துல பிரான்ஸ் இருக்காங்க. பிரான்ஸும் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் இணையாக கப்பற்படையை அமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வர்த்தக ரீதியாகவும் அவங்களுடைய கப்பற்படை செயல்படுறதா சொல்றாங்க. பிராந்தியத்துல எல்லா இடங்களுக்கும் மூளை முடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துக்கும் அவங்களும் வர்த்தகம் பண்றதா பார்க்கப்படுகின்றது. இறுதியாக 10வது இடத்துல தான் நம்ம இந்திய நாடு இருக்கு. இந்தியாவும் இந்த டாப் 10 லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. கப்பல் மூலியமா வர்த்தகம் பண்றதுல உலக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும், இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும், எல்லா வளைகுடா நாடுகள், எல்லா மேலை நாடுகளுக்கும், எல்லா வல்லரசு நாடுகளும் இந்தியா பாத்தீங்கன்னா வர்த்தக ரீதியா தொடர்பு வச்சிருக்காங்க. இவங்களுடைய கப்பற்படையும் அதிகப்படியா இருக்கு அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுகின்றது. ஸோ இந்த பதிவு மூலியமா பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய 195 நாடுகள்லயே இந்த டாப் 10 லிஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கப்பற்படையை எந்த அளவுக்கு எந்த நாடுகள் வலிமையா வச்சிருக்காங்க, அவங்க கப்பல் படையை மட்டும் இல்லாம வர்த்தக ரீதியாகவும் உலக நாடுகளுக்கு ஈக்குவலா எந்த அளவுக்கு வர்த்தகம் அவங்க மேற்கொள்றாங்க அப்படின்ற விஷயம், இது 2 விஷயமும் அடங்கினதுதான் இந்த IMEMO சொன்ன அந்த தகவல் பிரகாரம் 2025 ஆண்டுக்கான உலகின் டாப் 10 கப்பற்படைகள் கொண்ட நாடுகள் பத்தின பதிவை நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாகவே கப்பற்படை அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையாவே இந்த கப்பற்படையில பாத்தீங்கன்னா அதிநவீன எல்லாருமே எல்லா நாடுகளுமே நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாப் 10 நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிநவீன தொழில்நுட்பங்களை நாளுக்கு நாள் அவங்களுடைய தொழில்நுட்பங்களை வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதிகப்படியான டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கூட போட்டி போட்டுக்கிட்டு அதிநவீன கண்டுபிடிப்புகளை ராணுவத்துல அந்த கப்பற்படையில இணைக்கிறது, சொந்த நாட்டிலே தன்னுடைய கப்பல்களை உற்பத்தி செய்வது, இதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அவங்களுக்கு தேவையான போர் கப்பலா இருக்கட்டும், அது வணிக ரீதியான கப்பலா இருக்கட்டும், அதை சொந்த நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய விதத்திலையும் இந்த 10 நாடுகளும் வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் முக்கியமான சிறப்பான விஷயமா பார்க்கப்படுகின்றது. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்களை தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.